வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 25, 2026ங்க, சனிக்கிழமை. இன்றைக்குள்ள இனிமேல் தான் சால்வ் பண்ண போவாங்க. சரிங்களா? 1 by 1 கேள்வி என்னென்னு பார்த்து சால்வ் பண்ணலாம். முதல் கேள்வி, கதையில் நரியிடம் ஏமாந்த கதை, ஏமாந்த காக்கை. நரிட்டாக ஏமாந்த காக்கை வடிவேலு வசனத்தை கூறியிருக்கக்கூடும். பாட்டி வடஜோட கதையில் நரி தூக்கிட்டு போவோம்ல, அப்போ அந்த காக்கா என்ன சொல்லியிருக்கோம்? வடிவேலு டைலாகு, வடை போச்ச, வடை போச்சு, வடை போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். வடிவேலு டைலாக் தான். அதுக்காண்டி காக்கா எப்படி சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. ஒன்று மேலேருந்து கீழே என்ன? வெப்சைட். வெப்புனா வலை, சைட்டுனா தளம். வெப்சைட் வலைத்தளம். வலைத்தளம். ஓகே. 2 மேலேருந்து கீழே, யுத்தம். யுத்தம்னா சண்டை. சண்டை சொல்லலாம், போர் சொல்லலாம், சம சொல்லலாம். இங்கே போ வந்ததுனால போர். 3 மேலேருந்து கீழே, தொண்டு, சர்வீஸ், சேவை. 7 இடமிருந்து வலம் என்ன? கார் ஓட்டுநருக்கு முன்பு கண்ணாடியில் சேரும் அழுக்கு மற்றும் மழைநீரை துடைப்பதற்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? வைப்பர். வைப்பர். 4 மேலேருந்து கீழே, அசம்பாவிதம், விபத்து. 5 எழுத்துக்கு. இதுக்கு ஹிண்ட் வருதான்னு பார்த்துட்டு சால்வ் பண்ணலாம். 9 இடமிருந்து வலம் என்ன? தேலான்ஸுக்கு. ஒரு காலகட்டத்தில் நம் நாட்டில் பல டேஷ் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. பல தனியார் வங்கியை தான் தேசியமயமாக்கினாங்க, ப்ரைவேட் பேங்க்ஸ். சரிங்க. 8 மேலேருந்து கீழே என்ன? சகவாசம். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போமா? 12 இடமிருந்து வலம் என்ன? விரோதி, எதிரி. இல்லைன்னா 4 இடத்து கேட்காங்க. பகைவன் அப்படின்னு சொல்லலாம். பகைவன். இப்போ பாருங்க, 8 மேலேருந்து கீழே. இப்போ 2 ஹிண்ட் வந்தனால 8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். சகவாசம். சகவாசம். அவன் செயற்கையை பாரு அப்படின்பாங்க. கூட்டு சேர்ந்து சுற்றுறத செயற்கை. செயற்கை சரியில்லை. சகவாசம் செயற்கை. செயற்கை. சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் பயசை. ஔவையா ஆத்திச்சூடு இல்லை சொன்னதுங்க. பருவத்தே பயசை. எந்த சூழ்நிலை, எந்த மழை பெய்யுதுன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயிர் செய். பருவத்தை, அந்த பருவ கையிலே பயிர் செய்யுங்க. சரிங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? இளம் வயதில் முகத்தில் ஏற்படக்கூடிய உபத்திரவம். உபத்திரவம். பரு. 14 மேலேருந்து கீழே என்ன? சேகடித்து மேலெலும்பு. சேகடித்து மேலே எலும்புதான் என்னன்னு சொல்லுவீங்க? ட்ர. ஓகே. 16 இடமிருந்து வலம் என்ன? 16 நாடோடிகள் பாசிமணி விற்பவர்களாகவும் சித்திரப்படுகிறார்கள். இவங்க இந்த கேரக்டராகவே ஆக்கிட்டாங்க. குறவர்கள். சரிங்க. 16
மேலேருந்து கீழே. டேஷ் திருவருள் கிடைத்தால் திருவருள் கிடைக்கும். இது ஒரு ஆன்மீக தத்துவங்க. குருவோட அருள் கிடைத்தால் திருவருள் கிடைக்கும், கடவுளுடைய அருளும் கிடைக்கும். குரு வருள். சரிங்களா? 18 இடமிருந்து வளம். வறுமை இது சொல். அவங்க பேச்சு வழக்கில் தான் சொல்கிறாங்க. வறுமை வராதே, இன்னைக்கு வருமா வராது. 13 மேலேருந்து கீழே. ஒரு கலவையிலேருந்து திடப்பொருளையும் திரவப் பொருளையும் பிரித்தெடுக்க உதவும் சாதனம். வடிகட்டுறது. வேலைக்கு கருக்கு வடிகட்டி, வலைக்கு சொல்லுவோம்ல, வடிகட்டி. 19 இடமிருந்து வளம் என்ன? டேஷ்க்கு ராஜாவானாலும் பாட்டி சொல்லி தட்டாது. டில்லிக்கு ராஜாவானாலும் பாட்டி சொல்லி தட்டாது. படையம்பது பாட்டி சொல்லி தட்டாது. 1988 வந்த படம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பாண்டியராஜன் படம். நல்ல காமெடி படம். 4 மேலேருந்து கீழே. அது நம்ம ஹிண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். 5 இடமிருந்து வளம் என்ன? கதிர் இயக்க சிதைவின் போது அணுவிலிருந்து வெளிப்படும் 3 முக்கியமான கதிர்வீச்சுகள். ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா. 3 கதிர்கள். 6 மேலேருந்து கீழே என்ன? இது ஒன்றே மாறாதது. இந்த வேர்டு மட்டுமே மாறாது. மாற்றம்ங்க இது மட்டுமே எப்பவுமே மாறாத ஒன்று. 10 இடமிருந்து வளம் என்ன? பலவித மலர்களால் தொடுக்கப்படுவது. பலவித மலர்களால் தொடுத்தது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கதம்பம்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, 4 மேலேருந்து கீழே. அசம்பாவிதம். எதிர்பாராமல் நடக்கிறது தான் அசம்பாவிதம். விபத்து. இதில் வேர்டு கிடைக்கல. நான் ஒரு வேர்டு எழுதுவேன், அது பேச்சு வழக்கில் உள்ள சொல்லுதான். அதுக்காண்டி தான் சின்ன எழுத்தாக எழுதுவேன். அபத்தம். அபத்தம் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில். அசம்பாவிதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அபத்தம் அப்படின்னா பேச்சு வழக்கில் உள்ள சொல்லுதான். ஆனால் அபத்தம் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா முட்டாள்தனம்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை முட்டாள்தனம்னு நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, கேள்வி கேட்டு முட்டாள்தனம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அபத்தம் கரெக்டாக எழுதலாம். அபத்தம், ஐயோ அபத்தமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது பேச்சு வழக்கில் உள்ள சொல்லு தான், எழுதுறதுக்கு வராது. 11 மேலேருந்து கீழே என்ன? பத்மஸ்ரீ விருதை விட உயர்ந்தது. பத்மஸ்ரீக்கு மேலே உயர்ந்த விருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்மபூஷன். இங்கே 6 எழுத்துக்கனால பத்மபூஷன் எழுதலாம். இங்கே போடவா போடுவாங்கிறது இங்கே இதை பார்த்துட்டு எழுதுவேன். 17 இடமிருந்து வளம் என்ன? அண்ணன் எப்போ போவான், அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகுமா? டேஷ். இதிலே பதில் சொல்லிட்டேன்னா, அண்ணன் எப்போ போவான்னு தான் சொல்லுவாங்க. சரி, நம்மளுக்கு பதில் வருது. திண்ணை. திண்ணைன்னா நம்ம உட்காந்து போட்டிக்கோலாம் அந்த வெளியில் உட்காந்து போகலாம், அந்த திண்ணையை தான் சொல்கிறாங்க. ஸோ திண்ணை. இங்கே வடமொழி போட்டிங்கன்னா, இந்த போட்டிங்கன்னா 2 சொல்லி இன்னு தான். இதை இங்கே போடவே முடியாது. ஸோ பத்மபூஷன். பத்மபூஷன். ஓகே. கடைசி 15 இடமிருந்து வளம். இதுதான் கடைசி கேள்விங்க. பூவே டேஷ் உன் வாசல் வரும். வாசல் என் பூங்காவனம். பூவே செம்பூ உன் வாசல் வரும். வாசல் என் வாசல் உன் பூங்காவனம். இந்த பாட்டுக்கு வாய் பேசியிடம் புல்லாங்குழல் நீயே என் ஒரு பூவின் மடல். படம் பேர் செம்பூவே. 1988 வந்த படங்க. இதுதான் ஆன்சர்ஸு. இந்த அபத்தம்ங்கிறது மட்டும் பேச்சு வழக்கில் உள்ள சொல்லு. அதை இதை கேள்வியிலே கேட்டிருக்கலாம், பேச்சு வழக்கில் உள்ள சொல்லுங்க. ஓகே, நன்றி. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. வேறு தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. நன்றி.